வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் ப்ரெட் வச்சு ஒரு அருமையான டிஷ் பண்ணியிருக்கேங்க. சில்லி 65 கடையில் வாங்கி அதை நான் ரெடி பண்ணி இதில் ஸ்டஃப்பிங் பண்ணியிருக்கேன். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். நான் கடையில் வாங்கிட்டு வந்த சில்லி சிக்கனை அது இன்னும் கொஞ்சம் கிரேவியாக மாற்றி இது ஸ்டஃப்பிங் பண்ணணும்னு நினச்சேன். அது வீடியோவும் எடுத்தேன். ஏனோ தெரியல, வீடியோ ஆனே ஆகலை. எனக்கு தெரியவே இல்லை. கடைசியில் எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அதெல்லாமே ஆன் ஆகலைன்னு சொல்லிட்டு. எப்படியும் நான் உங்களுக்கு வாயிலே சொல்லிடுறேன். இந்த மாதிரி ப்ரெட்டு வாங்கிக்கோங்க. இப்போ ரெட்டையாக இது மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு முட்டை ஒரு 3 முட்டை உடச்சி நான் நல்லா கலந்து விட்டுருக்குறேன் பாருங்கள். இதில் துவச்சி நம்ம சூடான கல்லில் சேர்த்திடலாம். இப்போ ஆயில் சுற்றிலும் ஊற்றிக்கணும். இப்போ நான் 65 சில்லி 65 அதாவது சிக்கன் 65 வாங்கியிருந்தேன் இல்லைங்களா. அதை வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி பழம் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நான் அதை வடை சட்டியில் வதக்கிட்டேங்க. வதக்கிட்டு பிறகு அதில் சில்லி சிக்கன், போன்லெஸ் சில்லி சிக்கன் போட்டு அதை வதக்கி நான் இந்த ப்ரெட்டில் போட்டுட்ருக்கேன். அந்த செய்முறை தாங்க ஆன் ஆகலை. அது எல்லாமே நான் டீட்டெயிலாக காட்டினேன். ஆனால் அது ஃபோனில் ஏனோ தெரியல, அது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போது மல்லித்தழை தூவிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பேச்சுலர்களுக்கு இது ரொம்ப உகந்தது. ஏன்னா வந்த உடனே அவங்க சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. வரும் வழியிலே அவங்க சில்லி 65 சிக்கனை வாங்கிட்டு முட்டையோட ப்ரெட்டும் வாங்கிட்டு இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அவ்வளோதான். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி பழத்தை அரைச்சி அதில் சில்லி சிக்கனை கலந்து நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இதில் சேர்த்திடணுங்க. அவ்வளோதான். ஈஸியான முறையில் உடனே நமக்கு ருசியான ஒரு டிஷ்ஷு கிடச்சிரும். இப்போ மல்லித்தழை நல்லாவே போட்டுக்கலாம். இது 2 பக்கமும் நம்ம டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தாங்க. உடனே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. வீட்லேயே சிக்கன் கிரேவி இருந்தால் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கெட்டியாக இருக்கணும் சிக்கன் கிரேவி. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. கெஸ்ட்டு உடனே வர மாதிரி இருந்தால் கூட வீட்டில் இருக்கிற சில்லி கிரேவி, சிக்கன் கிரேவியை இதில் சேர்த்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் சொதப்பல் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதாவது வீடியோ காட்ட முடியாமல் போயிடுச்சு. நான் வாயில் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.